என் பேர் ஸ்ரீனிவாஸ். நான் ஒரு ப்ரைவேட் பேங்க்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் மேனேஜராக. 2015 மேரேஜ் ஆனதுக்கப்புறம் ஒன் ஆஃப் தி மெயின் பாயிண்டர்ஸ் வந்து யோசிச்சது வந்து வீடு கட்டணும் அப்படின்றது. அதில் நிறைய பில்டர்ஸ் கிட்ட என்கொயர் பண்ணும்போது கொஞ்சம் ஒரு பாசிட்டிவாக இருக்கு. அப்புறம் ஒய்ஃப் சைட்லேருந்து அவங்களோட ஃப்ரெண்ட் வந்து கிரியேட்டிவ் பில்டர்ஸை சஜஸ்ட் பண்ணாங்க. நான் பேசினதுல கொஞ்சம் எனக்கு கம்ஃபர்டபுளா இருந்தது, பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருந்ததுல கண்டிப்பாக கிரியேட்டிவ் பில்டர்ஸ் கண்டிப்பாக சொல்லலாம். இன் டர்ம்ஸ் ஆஃப் குவாலிட்டி ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன்ல எதுவும் காம்ப்ரமைஸ் இது வரைக்கும் அவங்க எடுக்கல. நான் வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ஒரு 1 year ஆச்சு. நடுவில் சில இஷ்யூஸ்லாம் வந்தாலும் அவங்க இமீடியட்டாக அட்டென்ட் பண்ணாங்க. பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருப்பாங்க. கொஞ்சம் உங்ககிட்ட காம்ப்ரமைஸ் கேட்டீங்க, உங்களோட பட்ஜெட்க்கு ஏற்ற மாதிரி கேட்டீங்க அப்படின்னாலும் அவங்க நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க. சச் தட் உங்களோட பட்ஜெட்டும் ஹேம்பர் ஆகாத மாதிரி, அட் த சேம் டைம் குவாலிட்டியில் ரொம்ப ஒரு காம்ப்ரமைஸ் எடுக்காத மாதிரியும் அவங்களோட கன்ஸ்ட்ரக்ஷன் இது வரைக்கும் இருக்கு. ஸோ நீங்கள் தைரியமாக போய் கிரியேட்டிவ் பில்டர்ஸில் அப்ரோச் பண்ணலாம். நான் இன்ட்ராக்ட் பண்ணது கிரியேட்டிவ் பில்டர்ஸில் அதோட ப்ரொப்ரைட்டர் மிஸ்டர் விஜய் அப்படின்ட்டு. அவரை பற்றி சொல்லணும்னா ஹி இஸ் வெரி நாலேஜபிள். அதே மாதிரி உங்களுக்கு எந்த ஒரு டெக்னிக்கலாக ஒரு டவுட் கேட்டீங்க அப்படின்னாலும் யூ வில் கம் அப் வித் ஆப்ஷன்ஸ். ஒன்று வந்து உங்களோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரியும் அந்த ஆப்ஷன் ஃபிட் ஆகும். செகண்ட், அவரோட ஐடியாஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கொஞ்சம் டைவர்ஸ்டாகவும் இருக்கும். ஸோ இட் வில் பி லைக் செரி பிக் மாதிரி தான். நீங்கள் எந்த ஆப்ஷன் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த அந்த ஆப்ஷன் வச்சு யூ கேன் கோ ஹெட். செகண்ட், அவர்கிட்ட இருக்கக்கூடிய ஸ்மார்ட் பீப்புள், அதாவது அந்த சூப்பர்வைசர்ஸ் ஆகட்டும், இல்லை அவங்களுக்குன்னு இருக்கக்கூடிய டீம்ஸ் ஆகட்டும், ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. எந்த ஒரு இஷ்யூனாலும் கொஞ்சம் இமீடியட்டாக அட்டென்ட் பண்ணுவாங்க. தேங்க்யூ.